வணக்கம் அன்பான பெண்களே. நான் டாக்டர் மெலோனிக். இன்றைக்கு நாம் நமது நிகழ்ச்சியை ஒரு ஆயத்தமான ஒன்றோடு தொடங்குவோம். தயாரிக்கப்பட்ட பொருட்கள், இடைவெளி, இந்த உறுப்பின் வடிவம், அதாவது கர்ப்பிணி, யோனி, கர்ப்பிணி வாயு, முட்டை, முட்டை வழி, இந்த முழு பிரச்சனை இங்கு உள்ள அந்த உறுப்பின் விகிதங்கள் பற்றியது. இது இங்கு எங்களுக்கு முன்னால் உள்ளவை, அவை மிகவும் மாறுபட்டதாக உள்ளன. யோனியை பற்றிய போது நான் இன்னும் ஒப்புக்கொள்கிறேன், கர்ப்பிணி வாயு பற்றிய போது கூட. ஆனால் கர்ப்பிணி தானே மிகவும் பெரியதாக தோன்றுகிறது. உண்மையில் அது சிறியதாகவே இருக்கிறது. இங்கு பின்னால் காணப்படும் முட்டை வழிகள், அவை சராசரியாக சுமார் 10 சென்டிமீட்டர் நீளமாக உள்ளன. இங்கு அவை மிகவும் குறுகியதாக உள்ளன. முட்டைகள் கூட கொஞ்சம் சிறியதாக தோன்றுகின்றன. இங்கு உள்ளவை எடுத்துக்காட்டாக ஃபிம்பிரியே, அதாவது முட்டை செல்களை பிடிக்கும் கூறுகள், அவை இங்கு உள்ளன. ஆம்பியருக்கு, இந்த குமிழி போன்ற பகுதிக்கு, அங்கு நீங்கள் சொல்லலாம் அது ஆண்மக்களின் உட்புகுதலுடன் இணைகிறது. பிறகு அது சுருக்கமான பகுதியில், அதற்கு பெயர் இது. பிறகு சுவரின் உள்ளக பகுதியில் செல்கிறது மற்றும் இங்கு கர்ப்பிணி வாயில் உள்ளது. இந்த குழந்தை இடம் பெறலாம். எடுத்துக்காட்டாக நாங்கள் கர்ப்பிணி உள்ளே உள்ள உபகரணத்தை பற்றி பேசினால், அந்த உபகரணம் இங்கு இருக்கிறது. சுவரின் தடிமன் கூட கொஞ்சம் நீங்கள் சொல்லலாம் மாறுபட்டது. முதலில் இந்த அனைத்திற்கும் உள்ள வரைபடம் கூட மாறுபட்டதாக உள்ளது. நம்ம இன்னும் என்ன பேச போறோம்? இப்போது நான் உங்களுக்கு காண்பிக்கும் அடுத்த உறுப்பு ஒரு சாதாரண காகிதத்தாள், சாதாரண மென்மையான காகிதம். அதாவது இன்று மருத்துவ ஆராய்ச்சியின் அடிப்படையாக உள்ளது உல்ட்ராசோனிக் பரிசோதனை, அதாவது USG எனப்படும் பரிசோதனை. இது உல்ட்ராசோனிக் அலைகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படும் ஒரு பரிசோதனை. குறிப்பிட்ட அலை நீளங்களில் பியோசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல்களால் உருவாக்கப்படுகிறது. இப்போது வரை கடந்த 50 ஆண்டுகளாக USGயில் உருவாகியுள்ள அனைத்தும் இது ஒருமித முறை எனப்படும். இதுக்கு ஏன் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது? அதாவது தலை மீயொலி ஒரு தாழ் வடிவில் அப்படியே தட்டையான ஒலிகளை அனுப்புகிறது. அதை நாம் மேலும் எதுவும் தெரியல. இது நாம் ஒரு கத்தியை பயன்படுத்தி குறிப்பிட்ட கட்டமைப்பை வெட்ட முயற்சிக்கும் போல் உள்ளது மற்றும் இங்கு பக்கம் படத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனால் இன்றைக்கு அனைவரும் பொதுவாக USG 3D 4D அல்லது எனக்கு என் கருவியில் 5D என்ற விருப்பம் இருந்தால் அதை பற்றி பேசுகிறார்கள். நிச்சயமாக நான் அதை பயன்படுத்துவதில்லை. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், அந்த தலைப்பு ஒரு குறிப்பிட்ட தளத்தில் மிகவும் வேகமாக நகர்ந்தால் சிலவற்றை ஒன்றாக சேகரிப்பதன் மூலம் விமானங்கள், அதாவது கணினி மற்றும் வலிமையான செயலி வடிவத்தில் உள்ள கருவி, இது நாம் சொல்லலாம் 3 பரிமாணங்களில் நடைபெறும் ஒரு கூட்டத்தை மீண்டும் உருவாக்க முடியும். 3D என்பது முழு வெளிப்பாட்டிற்கு பிறகு உருவாக்கப்படும் படங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 4D எப்படி சொல்றது என்றால், 5D என்பது ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட கூறுகள், திசுகள். இப்பொழுது சத்தம் எப்படி உருவாகிறது? நான் இங்கே பெரும்பாலும் இருக்கும் தலையை வரைவேன். இங்கே ஒன்று இருக்கிறது. ஓ, ஒரு நல்ல முடிவு என்று ஒருவர் கூறலாம். இங்கு அந்த பியோசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல்கள் உள்ளன. அவை சத்தங்களை அனுப்புகின்றன. சத்தங்கள் அப்படியா? இவை பழைய தொலைக்காட்சிகளில் போல ஒவ்வொரு பக்கம் ஒன்றாகவே அனுப்பப்படுகின்றன. ஒரே நேரத்தில் மற்றும் ஒரே திசையில் அல்ல. சில சமயங்களில் பழைய மாதிரிகளில், குறிப்பாக ஜெர்மனியில் உள்ள சைமென்ஸ் போன்ற நிறுவனங்களில், இங்கு ஒரு இயந்திரம் இருக்கிறது. இது முழு தலைப்பை சுற்றி நகர்த்துகிறது. தலை மற்றும் அது இந்த தகவலை இங்கே சேகரிக்கிறது. ஆனால் அது இன்னும் இந்த ஒரு தளத்தில் உள்ளது. ரொம்ப சரி. தலைப்புகள் மாறுபட்டதாக இருக்கலாம். அதை பற்றி நான் உடனே சொல்லுகிறேன். இப்போது அனுப்பப்படும் இந்த ஒலி திசுக்களிலிருந்து பிரதிபலிக்கிறது. இது எடுத்துக்காட்டாக எலும்பு. ஓ, இது ஒரு எலும்பு, ஒரு சிறிய எலும்புன்னு வைத்துக்கொள்வோம். குழந்தையில இது இங்கு இந்த எலும்பு காட்டப்படுகிறது. ஆனால் இங்கு அடிக்கடி எதுவும் இல்லை. என இந்த எலும்பு மிகவும் அதிகமான ஒலியை அடர்த்தி கொண்டது. அதனால் இது ஒலிகளை மேலும் செல்லாமல் தடுக்கும். கால்சிஃபைட் ஃபைப்ராய்டுகளிலும் இதேதான் நடக்கும். இப்போது நம்மிடம் மாறி எதிரொலியை கொண்ட சில கட்டமைப்பு இருந்தால், அடர்த்தி அல்லது ஊடுருவும் திறன்
ஸோ இந்த முழு ஒலிகளின் வேகம் மாறுகிறது. பின்னர் சில நேரங்களில் கலைப்பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன. அதாவது இந்த இடத்தில் அதிக செறிவு உள்ளது, இந்த இடத்தில் குறைந்த செறிவு உள்ளது. இப்போ படத்தின் முழுமை பிரதிபலிப்பின் பிறகு அது நிச்சயமாக தலைப்புக்கு திரும்புகிறது. அங்கு அதை செயலாக்குகிறார்கள். இது கடலின் மேற்பரப்பில் பயணிக்கும் ஒரு கப்பலை போன்றது. இது அல்ட்ராசவுண்ட் அனுப்புகிறது. மேலும் அவை கடலின் ஆழத்தையும் அதன் அமைப்பையும் அளவிடுகின்றன. இப்போது அடுத்த நிகழ்வு உள்ளது. ரொம்ப சுவாரஸ்யம். அனுப்பப்படும் ஒலிகளின் அடிக்கடி அதிகமாக இருந்தால் நாம் எடுத்துக்காட்டாக பேசுகிறோம். 10 மெஹர்ட்ஸ், 15 மெஹர்ட்ஸ். இதனால் பரந்த பரப்பில் குறைவான அளவீடு உள்ளது. அத்தகைய ஏக்கால் உள்ளன. தலைகள் தோல் நோய் இது 30 மெகா ஹெர்ட்ஸ் அடையும். அதாவது நாங்கள் சரியாக தோலுக்கான அளவீட்டில் இங்கே எனக்கு ஒரு சென்டிமீட்டர் அளவீட்டு கூறு உள்ளது. இங்கே நாங்கள் தோலை 2.5 சென்டிமீட்டர் ஆழத்தில் காணலாம். இதுவே எல்லாம், அதாவது தோல் அளக்கப்படுகிறது. மகளிர் மருத்துவத்தில் இதற்கு கிட்டத்தட்ட எந்த பயன்பாடும் இல்லை. மிஸ்ரத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டால், ஆனால் அதை பற்றி நான் ஒரு நாள் பேசுவேன். ஆனால் தோலியல் மருத்துவத்தில் இது நிச்சயமாக மிகவும் பெரிய பயன்பாடு இன்னும் சில இடங்களில் இருக்கலாம். இதற்காக இந்த அடிக்கடி குறைவாக உள்ளது. எடுத்துக்காட்டாக 3.5 மெஹர்ட்ஸ். இதன் மூலம் இங்கு மதிப்பீடு செய்யலாம். ஆழமாக உள்ள பொருட்கள் இங்கே மீண்டும் அளவீட்டு கூறு உள்ளது. இங்கே 0.7 14. இந்த அளவீட்டு கூறின் முழு நீளம் 15 சென்டிமீட்டர் என்று சொல்லலாம். நடைமுறையில் தலை இந்த ஆழத்தை அடைய முடியும். கார்டியோலாஜிஸ்டுகள் இன்னும் குறைவான அடிக்கடி பயன்படுத்துகிறார்கள். மற்றொரு பக்கம் வஜைனல் தலைப்புகளில் சுமார் 7.5 மெஹர்ட்ஸ் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. அதாவது நமக்கு சுமார் 8 சென்டிமீட்டர் வரை பரப்பளவு உள்ளது. இப்போது மிகவும் முக்கியமான விஷயம். இந்த ஒலிகள் கடந்து சென்று பிரதிபலிக்கும் உறுப்புகளில் அல்ட்ராசவுண்ட் செய்யப்படலாம். எடுத்துக்காட்டாக நாங்கள் நுரையீரல் யூஎஸ்ஜி செய்ய முடியாது, நுரையீரல் திசு. ஏனெனில் அங்கு நுரையீரல்கள் மிகவும் காற்றில் நிரம்பியுள்ளன மற்றும் அந்த ஒலிகள் எங்கேயும் செல்ல முடியாது. இல்லையெனில் ஒருவேளை ஏதாவது ஒன்றை கண்டுபிடிப்பாங்க. ஒவ்வொரு யூஎஸ்ஜி பரிசோதனையும் இந்த கலைப்பொருட்களின் உருவாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது பல்வேறு பிரதிபலிப்புகள். நிச்சயமாக அவற்றை சரியான முறையில் விளக்க வேண்டும். இந்த விளக்கம் எப்போதும் எளிதாக இருக்காது. சில சமயங்களில் இப்படியான பொருட்கள் உருவாகின்றன. நான் சொல்வேன், அது ஆவிகள். நான் ஒரு முறை அப்படி ஒரு நிலைய நினைவில் வைத்திருக்கிறேன். பரிசோதனையில் ஏதோ உணரப்பட்டது. யூஎஸ்ஜியிலும் அது காட்டியது மற்றும் ஒரு பெரிய வெள்ளை அமைப்பாக சொல்லலாம். அதுக்கு பிறகு அது அறுவை சிகிச்சையின் போது தடிமனான இடுப்பு எலும்பு என்று தெரிய வந்தது. இப்படி விஷயங்கள் நடக்கின்றன. ஆனால் ஒவ்வொருவரும் பெண்கள் மருத்துவம் பற்றிய போது ஒவ்வொரு தனித்துவமான கட்டமைப்பின் கூறுகளும் யூஎஸ்ஜி கொண்ட பரிசோதனைகளில் இது வெவ்வேறு பிரதிபலிப்புகளை கொண்டுள்ளது. எடுத்துக்காட்டாக சுவாரஸ்யமான விஷயங்கள் நான் சொல்லுவேன். நான் மீண்டும் அந்த கொஞ்சம் அளவீட்டில் மாற்றிய மாதிரிக்கு திரும்புவேன். கருப்பையின் உடல் மற்றும் கருப்பை, வாய் ஆகியவற்றை நன்றாக பார்க்க முடியும். சிறுநீர் குழாய் நன்றாக பார்க்க முடியும் என்றாலும் யோனியை புரிந்து கொள்வது பொதுவாக கடினமாக உள்ளது. ஏனெனில் அங்கு காற்று மட்டுமே உள்ளது. ஆரோக்கியமான முட்டை குழாய்கள் யூஎஸ்ஜி பரிசோதனையில் தெரியவில்லை. இதை பற்றி மறக்கலாம். முட்டை செங்குத்துகள் பொதுவாக காணப்படுகின்றன. மேலும் வயதான பெண்களில் அவை மேலும் குறைகின்றன. இன்றைய தினம் யூஎஸ்ஜி பரிசோதனை அடிப்படையான பரிசோதனையாக இருக்கிறது. இது நிச்சயமாக நன்றாக விளக்கப்பட வேண்டும் மற்றும் நன்றாக செய்யப்பட வேண்டும். கர்ப்பம் தொடர்பான யூஎஸ்ஜி பற்றி பேசினால் நாங்கள் இதையும் செய்கிறோம். 3.5 மெஹர்ட்ஸ் செட் முக்கியமாக அழைக்கப்படும் தட்டையான வெட்டு. இதுக்கு பேரு முறை பி. உங்களுக்கு இன்னும் பயன்முறையில் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. ஆனால் மகளிர் மருத்துவத்தில் இதனால் எந்த பயனும் இல்லை. நிச்சயமாக இந்த ஆய்வு முழுவதும் இந்த தலையை சுழற்றி நிச்சயமாக திசுக்களை தொடுவது மிகவும் முக்கியமான விஷயம். தலைப்பும் திசுவும் இடையே உள்ளது. அது கட்டாயமாக பயன்படுத்தப்பட வேண்டும். இது ஒரு சிறப்பு கருவி. ஒரு வகை ஜெலட்டினை போல இது இணைப்பு பொருளாக இருக்கிறது. தலையிலிருந்து தொடங்குவதே யோசனை. உடலுக்கு ஒரு இணைப்பு பொருள் இருந்தது. அப்படியானால் அது ஒரு பாலம். ஏனெனில் அந்த ஜெலினை தோலில் அல்லது யோனி தலைப்பில் தடவாவிட்டால் காப்பகத்தில் எங்களுக்கு எந்த படமும் கிடைக்காது. இது ஆரம்பத்தில் இப்படித்தான் இருந்தது. இதற்கான வரலாற்று சுவாரஸ்யம், முதல் அல்ட்ராசோனிக் கருவிகள். இது ஒரு பெரிய பானிகம் போல இருந்தது. நான் சொல்லுவேன், இது ஒரு ஜக்கூசி போல இருந்தது. இதில் நீங்கள் உட்கார்ந்து ஒரு மனிதன் எளிதாக உட்கார்ந்திருந்தான். நீரில் பின்புறங்களில் பல்வேறு தலைப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன.
வெவ்வேறு அதிர்வெண்களில் மற்றும் சோதிக்கப்பட்டது. அதை அப்படியே கடத்துகிறேன். அந்த ஒளியையும் அந்த காட்சியையும் அந்த தலைப்புகளில் கொண்டு வந்து இறுதியாக 70ஆம் ஆண்டுகளின் இறுதியில் அவர்கள் முடிவுக்கு வந்தனர். எல்லாவற்றையும் தலைப்பில் அடுக்கலாம், அந்த ஜெலுடன் இணைக்கலாம் மற்றும் இதற்கு பிறகு இது போல இருக்கலாம். ரொம்ப முக்கியமான இந்த தகவல் அந்த மருத்துவரிடம் உள்ள அல்ட்ராசோனிக் கருவியின் தரம். அல்ட்ராசோனிக் கருவிகளை மிகச் சுருக்கமாக 3 வகைகளாக பிரிக்கலாம். அடிப்படை, மத்திய மற்றும் மிகவும் மேம்பட்ட கருவிகள். இணையதளத்தில் வருந்துகிறேன், நான் அதை மீண்டும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஜெர்மனியில் எந்த வகை கருவி எந்த வகைக்கு உட்பட்டது என்பதற்கான விவரங்கள் உள்ளன. அதனால் உதாரணமாக அந்த மருத்துவரிடம் உள்ள கருவி, அந்த நோயாளி மருத்துவர் எந்த வகை கருவியை பயன்படுத்துகிறாரோ என்பதை பார்க்க விரும்பினால் அவர் அதை பார்க்கலாம். இது நல்லதா, மத்தியதா அல்லது மிகவும் நல்ல கருவியா? ஒவ்வொரு அல்ட்ராசவுண்ட் இயந்திரத்திற்கும் ஒரு தலை உள்ளது. மகளிர் மருத்துவம் மற்றும் மகப்பேறு மருத்துவத்தில் இவை பெரும்பாலும் 3 தலைகளாகும். இப்போது மிக முக்கியமான தலையோனி தலை. அவள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இப்படித்தான் இருக்கிறாள். நான் ஒரு நாள் இதிலிருந்து உங்களுக்கு காட்டுவேன். ஆனால் இப்போது நான் தூய கோட்பாட்டை விரும்புகிறேன். இங்கே உரையிட வேண்டிய பகுதி இருக்கிறது, இங்கே கைப்பிடி இருக்கிறது. நிச்சயமாக இது அடக்கம் செய்வதற்கான ஒரு தலை. இறுதியில் ஒரு ஜன்னல் உள்ளது. இதை வினைல் போன்ற ஒரு மேற்பரப்பால் மூடியுள்ளது. இதிலிருந்து இந்த ஒலிகள் எடுக்கப்படுகின்றன. இரண்டாவது மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் தலைப்பகுதி தலையே ஆகும். துறைசார் என்று அழைக்கப்படுபவை. இது வயிற்று பகுதியில், சிறுநீரகங்களில் மற்றும் கர்ப்பத்தில் அல்லது சில சமயங்களில் பெண் குழந்தை மருத்துவத்தில் ஆய்வுக்கு பயன்படுகிறது. நிச்சயமாக 3வது தலைநேரியல் தலை. இங்கே அவளுக்கு அந்த சத்தம் மட்டும்தான் வருகிறது. இங்கே அது துறைவாரியாக வெளிவருகிறது, இங்கே அது துறைவாரியாகவும் வெளிவருகிறது. நிச்சயமாக. மேலும் இந்த நேரியல் தலை அதிக அதிர்வெண் கொண்டது மற்றும் இது பயன்படுத்தப்படுகிறது. ஆய்வுகள், மூச்சு திணறல். நிச்சயமாக கடந்த 20-30 ஆண்டுகளில் தொழில்நுட்பம் ஒரு கட்டத்திற்கு வளர்ச்சி அடைந்துள்ளது. அங்கு சிறந்த அல்ட்ராசவுண்ட் இயந்திரங்கள். நேரியல் டிரான்ஸ்யூசரை பொறுத்தவரை இன்னைக்கு நம்ம ஏற்கனவே மைக்ரோகால்சிஃபிகேஷன்களை காணலாம். இது உண்மையில் மிக உயர்ந்தது. நான் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மருத்துவரின் ரேடியோலாஜி மற்றும் மாமோகிராபி பற்றிய உரையை மறக்க மாட்டேன். குறிப்பாக மாமோகிராபியின் மேலோட்டத்தை. அந்த காலங்களில் இந்த மைக்ரோசேத்திகள் அல்ட்ராசோனிக் கருவிகளுக்கு தெரியாதவையாக இருந்தன. ஆனால் மாமோகிராபியில் அதை காணலாம். மாமோகிராபியில் இன்னும் அதிகமாக காணலாம். ஆனால் இந்த அல்ட்ராசோனோகிராபி இது ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. அந்த சொல்லலாம் மைக்ரோசேதிகள் சில வகையில் தோன்றுதல் அல்லது சந்தேகம் உள்ளதுடன் தொடர்பு கொள்ளலாம். மார்பக புற்றுநோயை கண்டறிய முடியும். இப்போது நாம் அல்ட்ராசவுண்ட் பரிசோதனைக்கு திரும்புகிறோம். அத்தகைய ஆய்வு எப்படி இருக்கும்? முதலில் நோயாளியை தயாரிப்பது மிகவும் முக்கியமானது. அவர் மனதிலிருந்து இதற்காக தயாராக இருக்க வேண்டும். குறிப்பாக அவருக்கு உள்ளுறுப்பு ஆய்வு செய்யப்படும் போது. ஏனெனில் இது அவரது உடலில் ஒரு தனிப்பட்ட தலையீடு என்று சொல்லலாம். இந்த ஆய்வு முன்பே சிந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லலாம். நோயாளி இதை முதன்முறையாக சந்திக்கிறான் என்பது அடிக்கடி நடக்கிறது. அவரது மனநிலை மிகவும் நல்லது அல்ல என்று சொல்லலாம். உங்கள் யோனிக்குள் ஒரு பெரிய டம்பனை செருக வேண்டும் என்று கற்பனை செய்வது சிறந்தது. அதை நீங்கள் என்று கூறலாம். இந்த பிளாஸ்டிக் பகுதியிலும் இது அனைத்தும் காப்புறுதியாக அல்லது ரப்பர் மூடியால் மூடப்பட்டுள்ளது. எப்படி சொல்லலாம்? என்ன சிலர் பயன்படுத்துகிறார்கள்? ரொம்ப முக்கியமாக இந்த இணைப்பு பகுதி இருக்க வேண்டும். மிக முக்கியமான விஷயம். பிறப்புறுப்பு பரிசோதனைக்கு சிறுநீர்ப்பை காலியாக இருக்க வேண்டும். அதன் சுவர்களை அளவிடும்போது அல்லது மதிப்பிடும்போது முழு சிறுநீர்ப்பை பயன்படுத்தப்படலாம். சிறுநீரகம் அல்லது பிற உறுப்புகள் தனிப்பட்ட நிலைமையின் அடிப்படையில் ரொம்ப முக்கியமானது. சில நேரங்களில் இந்த சிறுநீர் எவ்விதமாகவும் வெளியேற்றப்படலாம் என்று சொல்லலாம். இது எவ்விதமாகவும் எங்கள் ஆய்வை பாதிக்கவில்லை. அடுத்த ஆய்வு கர்ப்பமாக உள்ளவர்களின் வயிற்றில் உள்ள ஆய்வாகும். அதாவது மேலே நாம் சொல்கிறோம் 12வது வாரத்தில். சிலர் இதை முன்பே செய்கிறார்கள். நான் ஆதரவாளர். 12 வாரங்களுக்கு பிறகு வயிற்றில் உள்ள ஆய்வுகளை செய்ய சில நேரங்களில் இரட்டை ஆய்வுகள். எடுத்துக்காட்டாக 13வது வாரத்தில் யோனி மற்றும் வயிற்றில் உள்ள ஆய்வுகளை செய்ய குறிப்பிட்ட தளத்தில் தெரியாத விஷயங்களை பார்க்க வேண்டும்.
உதாரணமாக வயிறு வழியாக நீங்கள் குழந்தையை நல்லா பார்க்கலாம். கருப்பையின் மேல் பகுதி, ஆனால் கீழ்ப்பகுதி கருப்பை குழி, கருப்பை வாய். வயிற்றில் உள்ள ஆய்வில் மிகவும் குறைவாகவே தெரிகிறது. குறிப்பாக இங்கே நிலையை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் தாங்கு உருளைகள். இங்கு யோனி மூலம் ஆய்வை செய்ய வேண்டும். தானாகவே முழு வயிற்றில் இந்த சிறப்பு ஜெலால் மூடப்படுகிறது. இது இணைக்கிறது. இப்போது ஆய்வின் பற்றிய விஷயங்களை பற்றி நம்ம என்ன பார்க்க முடியும், நான் பின்னர் பேசுவேன். மற்றொரு வகை ஆய்வு உள்ளது, அதாவது மார்பு ஆய்வு. இது நடைபெறுகிறது நான் கூறியபடி ஏற்கனவே கோடிட்ட தலைப்புடன். இது அவசியமும் கூட. ஜெலினை தலைப்பிலும் மார்பிலும் பூச வேண்டும். மற்றும் இவை போன்ற இயக்கங்களில் உண்மையில் 2 பள்ளிகள் உள்ளன, அல்லது நாம் இதை போலவே உள்ளிருந்து வெளிக்கு போகிறோம். அதாவது இங்கு மையம் உள்ளது. அதாவது இவ்வாறு நாங்கள் அந்த ஸ்கான்களை செய்கிறோம். அல்லது 2வது தொழில்நுட்பம், நாங்கள் ஒரு சிறிய ஸ்பைரலை உருவாக்குகிறோம் மற்றும் அந்த மார்புகளில் நாம் இவ்வாறு நகர்கிறோம். வித்தியாசம் என்னவென்றால் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் கவலைப்பட வேண்டும். அடிப்படையில் எந்த ஒரு பகுதியையும் தவறவிடாமல் கண்காணிக்க வேண்டும். இது சில நேரங்கள் அப்படியே இருக்கிறது. தேடுதல். நான் சிரிக்கிறேன். பால்டிக்கில் உள்ள உபோட்டா போல. அதாவது சாதாரணமாக எதுவும் இல்லை எனில் அந்த உபோட்டா இல்லை. எப்போது திடீரென ஏதாவது கிடைக்கிறதோ அது அந்த உபோட்டா. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். தகுந்த காரணங்களால் கீழ்ப்பக்கத்தில் விரிவாக்கப்பட்டு அல்ட்ராசவுண்ட் செய்யவும் முடியும். நான் மீண்டும் தெளிவாக கூறுகிறேன், யோனி மூலம் ஆய்வு. நாங்கள் அதை வெற்று சிறுநீர்ப்பையுடன் செய்கிறோம். இல்லை வீட்டில். நான் கழிப்பறையில் இருந்தேன். அப்பிறகு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு பிறகு நான் மருத்துவரிடம் இருக்கிறேன். இது செய்ய நேரம் இல்லை. நான் சிறுநீர் கழிக்கும்போது அந்த மூத்திரப்பை காலியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் சிறுநீர் கழிக்கிறேன். மூத்திரப்பை நிரம்பி இருந்தால் என்ன ஆகும்? முதலாவதாக தேர்வு மிகவும் விரும்பத்தகாதது. அதிகமாக ஏதோ ஒரு இடத்துல வலி இருக்கலாம். தலைப்பு மேலும் விரிவாக பரவ வேண்டும். மற்றும் முதன்மையாக மிகவும் முக்கியமானது பார்வை மைதானம் மற்றும் தரம். இந்த படமெடுப்பின் தரம் மிகவும் 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 மோசமாக உள்ளது. அதனால் சில நேரங்களில் சிறிது அளவு சிறுநீர் இருந்தாலும் நான் என் நோய் குறிப்பில் உறுதியாக இருக்க வேண்டும். நான் என்னை காண்கிறேன். அதற்காக நான் நோயாளியை கழிப்பறைக்கு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் அந்த ஆய்வை மீண்டும் செய்கிறேன். மற்றொரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், மகளிர் மருத்துவ அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகு இது பெரும்பாலும் நிகழ்கிறது. சிறுநீர் ஆய்வு என்று அழைக்கப்படும் ஆய்வு செய்யப்படுகிறது. அதாவது உதாரணமாக ஒரு செயல்பாட்டை, பிளாஸ்டிக், சுவர், யோனி போன்றவற்றை செய்கிறார்கள் உதாரணமாக. அல்லது கருப்பை அகற்றப்பட்டு பின்னர் விளைவு மதிப்பிடப்படுகிறது. மூத்திரப்பையில் மீதமுள்ள சிறுநீர். எனவே நோயாளி பின்னர் அந்த ஆய்வை நாங்கள் செய்ய வேண்டும் என்று அறிவித்த பிறகு அவர் கழிப்பறைக்கு செல்கிறார். அங்கு 5-10 நிமிடங்களில் அவர் மருத்துவமனையின் அல்ட்ராசவுண்ட் அறைக்கு தகவல் அளிக்கிறார். அவரது சிறுநீரின் அளவு அளவிடப்படுகிறது. அது பித்தபா மூத்திரப்பையில் சிறுநீர் குறைவாக இருந்தால் அது நல்லது. இருப்பினும் அது 150 மில்லிக்கு மேல் இருந்தால் இந்த தன்னிச்சையான சிறுநீர் வெளியீட்டுக்கு பிறகு, அதாவது ஏதோ ஒரு விஷயம் முற்றிலும் சரியில்லை மற்றும் இது மேலும் ஆழமாக சரிபார்க்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. இதற்கான காரணம் என்ன? கடைசி பகுதியில் நான் அடுத்த அத்தியாயத்தில் என்ன இருக்கும் என்பதை சொல்ல விரும்பினேன். அடுத்த எபிசோடில் நம்ம இதை பற்றி பேசுவோம். முழு ஆய்விற்கான தயாரிப்பில் மனதிற்கு எப்படி தயாராக இருக்க வேண்டும், உடலுக்கு, மனதிற்கு, மனநிலைக்கு எல்லாம் திருப்தியாக இருக்க வேண்டும். சந்திப்போம்.